வணக்கம் 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 பிரபு, சொல்லுங்க. எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லங்க சொல்லுங்க பிரபு. அண்ணா ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க. ஆ தமிழகத்தை காக்க வந்த தலைவா, முதலில் உங்களிடமிருந்து உங்களுடன் இருப்பவர்களிடமிருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும்னு. ஆமாங்க. என்ன என்ன நோக்கத்துல வச்சிருக்கீங்கண்ணா? இல்ல, ஒரு கரெக்டான கைட்லைன்ஸ் இல்ல சார் கூட இருக்கிறவங்களும் சரி, சார் கைட் பண்ண. நேற்றுக்கு இவ்வளவு பேர் வந்து சார் என்ன பேசுவாருன்னு பார்க்க வர்றாங்க. பட் சாருடைய ஸ்பீச் வந்து ஃபர்ஸ்ட் மாநாட்டுக்கு இதுக்கு ரொம்ப டல்லா இருந்துச்சு. யாரு? விஜய் சார் சொல்றீங்க? ஆமா, சார் வந்து ஃபர்ஸ்ட் மாநாட்டுல எல்லாம் பயங்கர பவரா இருந்துச்சு. அப்படியே இதாகி போச்சு. அது டோட்டலா அப்செட் தான். என்னன்னா ஒரே ஒரு விஷயம் பிரபு, இந்த கவின் கொலை வழக்கு, அதுக்கப்புறம் அஜித் குமாருடைய இதெல்லாம் டைரக்டா அவர் போயிருக்காரு. இதெல்லாம் நேற்று பேசுனாலும் நல்லா இருக்கு. திருப்பி நீங்க வந்து கச்சத்தீவை மீக்கணும், நீட்டு இதுன்னா கச்சத்தீவு சுப்ரீம் கோர்ட் தான் இது கொடுத்தாச்சு. நீங்க தாவேக சார்பா வழக்கு தொடர வேண்டியதுதானே? கண்டிப்பாண்ணா. திருப்பி திமுக என்ன சொல்ற, நீங்க திருப்பி திமுக பிஜேபி திட்டிட்டே இருக்கீங்க. ஏன் ராகுல் காந்தி வந்து அந்த ஓட்டு திருட்டுனார, அந்த இதுனார, அத பத்தி நீங்க பேசுறப்போ புரியுது, நீங்க பேசணும்ல. ஆமா, அந்த ராலி போனாங்கல்ல, அதெல்லாம் பத்தி. பிரபு, நான் வந்தா என்ன பண்ணுவோன்றது பேசுறேன் பிரபு. இப்ப அவங்க பண்ணல பிரபு, ஓகேங்களா? புரியுது. நாம வந்து என்ன பண்ணுவோம், இப்ப நம்மளுடைய அந்த தேர்தல் வியூகம் என்ன, நம்ம எப்படி நம்ம பிரச்சாரத்தை பண்ண போறோம், என்ன மாதிரி கொண்டு போறோம், நம்ம கொள்கையை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம் மக்கள் கிட்ட, இதெல்லாம் அடிச்சு தூள் கலப்பணும் தலைவர். கண்டிப்பா. ஒண்ணு இல்ல பிரபு, நேத்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ராலியில நடந்து வந்தாரு, முடிஞ்சு போச்சு, கிளம்பிட்டாருங்க எல்லாருமே. தலைவர் பேசுறத கேட்கணும் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. விஜய் சார பாத்துட்டு நான் கிளம்புறேங்க, முடிஞ்சு போச்சு. இது இவனுக்கு இன்னும் ரசிகர்களாவே இருக்கானுங்க. இவனுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. இதுல எத்தனை பேர்